அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அச்சம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சில நேரத்தில் தங்களோட கையில் ஒரு துரும்பை எடுத்து வச்சுட்டு, நான் இந்த துரும்பாக இருந்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்களாம். இன்னும் சில நேரத்துலலாம், என்னுடைய தாய் என்னை பெறாமலே இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு தடவை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏதோ ஒரு வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போது அங்கே ஒரு மனிதர் வந்து, இந்த மனிதர் எனக்கு அநீதி செஞ்சுட்டாரு, இதுக்கு நீங்கள் தான் வந்து விசாரித்து நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் அந்த வேலைக்குண்டு உட்கார்ந்துருக்கும் நேரத்தில் வந்து சொல்லாமல் வேறு வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போது வந்து சொல்கிறியா அப்படின்னு இந்த மனிதரை சாட்டையில் ஒரு அடி கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மனிதரும் போயிட்டாங்க. உடனே இன்னொரு மனிதரை அனுப்பி அந்த மனிதரை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவங்க வந்த உடனேயே அவங்க கையில் சாட்டையை கொடுத்து, நான் எப்படி உங்களை அடித்தேனோ அதே மாதிரி நீங்களும் என்னை அடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனிதர், அல்லாவுக்காக நான் இதை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுக்கு வந்து 2 ரக்காத்து தொழுதுட்டு தன்னைத்தானே பார்த்து கேட்குறாங்க, உமரே, நீ ஒரு அற்பனாக இருந்த, அல்லாஹ் உன்னை உயர்வாக்குனான். நீ வழிகேட்டில் இருந்த, அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டினான். நீ மிக தாழ்ந்தவனாக இருந்த, அல்லாஹ் உனக்கு கண்ணியம் அளித்து மக்களுக்கு அரசனாக உன்னை ஆக்குனான். இந்த நிலையில் ஒரு மனிதன் உன்னிட்ட வந்து எனக்கு செய்யப்பட்ட அநீதிக்கு நீதி பெற்று தாருங்கள் என்று கேட்டதற்கு அவரை நீங்கள் அடிச்சிருக்கீங்க. நாளை கியாமத் நாளில் இதுக்கு என்ன பதில் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னைத்தானே பார்த்து கேட்டுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்க எவ்வளோ பெரிய ஹலீஃபாவாக இருந்து அல்லாவுக்காக அஞ்சு நடுங்கி இருந்திருக்காங்க. சுப்ஹானல்லாஹ், அவங்களுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.